எத்தனையோ வாட்டி நாங்கள் தலை அடிச்சுக்கிட்டு சொன்னோம். என் பொண்ணு சொல்லிச்சுன்னு ஓட்டு போட்டேன், பேரன் சொல்லிச்சு ஓட்டம் போட்டேன், பேத்தி சொல்லிச்சு ஓட்டு போட்டேன், அப்புறம் மாற்றத்துக்காக ஓட்டு போட்டேன். நீங்களே இதான் மாற்றமா? நடு ரோட்டில் நாய் மாதிரி போனால் கூட கேட்கக்கூடாது. இதுதாங்க, இதுக்காக தான் நாங்கள் வாயில் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு சொன்னோம் வேண்டாம் போடாதீங்கன்னு. உன் பேர பசங்களை 2 தட்டு தட்டி ஒரு பெரிய டைரி மில்கை வாங்கி கொடுத்து வேணாப்பா இதெல்லாம் கிடைக்காத ஒரு ஆட்சி வந்தா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா, இல்லையா போட்டுட்டு வந்து நான் போட்டு தாண்டா வந்தேன் என்னாச்சு தெரியல அப்படி கூட சொல்லியிருக்கலாம். இது உங்களுக்கு செருப்படி. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணை இவ்வளோ ஈனதனமா அசிங்கமா கேட்டது அந்த பொம்பளைய மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் கேட்டதுக்கு சமம். ஸ்டாலின் சாருக்கு ஓட்டு போட்ட அத்தனை பெண்களையும் கேட்டதுக்கு தான் சமம் இது. சரியா? இந்த மாதிரிலாம் இவளுங்க வந்து அசிங்கமா பேசுவாளுங்க. ஒருத்தன் கெஞ்சா செடி வளர்ப்பான் வீட்டில், ஒருத்தன் வந்துட்டு அடிச்சு இது பண்ணிட்டு பத்தி எரியறத போயிட்டு அவன் சந்தோஷமா, அதுல எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேரோட வயிற்றுச்சல், ஓனர் என்ன வேதனைப்படுவார், ரீல்ஸ் போடுறான். இதையெல்லாம் பண்ணுவாங்க, நம்ம கேட்க கூடாது. சாவுங்க. பணம் வச்சிருக்கிறவங்க, பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, மாசம் பணம் அக்கௌண்ட்ல வந்து விழுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அன்றாட கூலி வேலை செய்யறவங்க கஷ்டப்படுவாங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். அன்றாட வாழ்க்கைக்கு அன்னைக்கு பொழப்ப பாக்குற எத்தனையோ ஏழை ஜனங்க இருக்கு, அவங்களுக்கு உதவியா இருக்கும். தயவு செஞ்சு வேண்டான்னு கேட்டீங்களா? உங்களோட மாற்றம்னு சொல்லி ஒரு குடும்பம் ஆளுது தொட்டு தான் நம்ம குடும்பம் நல்லா இருந்தது. இப்ப எவனோ ஒருத்தன் வந்து ஆள்றான், அந்த அவன் வச்சிருக்கிற பொம்பளை தான் நல்லா இருக்கும். அவளை சுத்தி இருக்கிற இந்த அணில் குஞ்சிங்கெல்லாம் அசிங்கமா பேசுவாங்க, கேவலமா திட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கணும். தலையெழுத்து விதி. நீங்க பண்ண வேலை, நீங்க பண்ண தப்பால பாத்தீங்களா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் அதுல வந்து எவ்வளவு அவமானப்படுறோம். இனிமேலாச்சும் திருந்துங்க.